சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு ஒரு பழமொழி இன்றைக்கி நம்ம ஊர்களில் வந்து நிறைய பேர் சொல்கிறதுக்கு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது சோறு தான் சொக்கநாதர், சோறு கண்ட இடம் தான் சொர்க்கம் அப்படின்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தை பசியில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை வந்து பாருங்கள் நிறைய சேட்டை பண்ணும், கத்தும். ஆனால் இதே அந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் சாப்பாடை கொடுத்த உடனே பாருங்கள் ரொம்ப அமைதியாகிடும், சாந்தமாயிடும், தூக்கம் வருதுன்னா உடனே கூட தூங்கிடும். சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னா நம்ம வயிறு தான் ரொம்ப முக்கியமான ஒரு சொக்கநாதர் குடியிருக்கிற இடம் அப்படின்னு வச்சுக்கலாம். பசியில் இருக்கிறப்ப நம்மளால் எந்த வித கவனமும் நம்மளால் பண்ணவே முடியாது. சோறு சாப்பிட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய குணமே சாந்தமாயிடும். அதுதான் சோறு தான் சொக்கநாதர். சொக்கநாதர் நமக்கு முதல்ல தெரியணும் அப்படின்னாலே நம்ம பசி இல்லாமல் இருக்கும். விவேகானந்தர் தான் சொல்லியிருப்பார். ஒருத்தர் வந்து பயங்கரமான பசியில் இருக்கார், அவர்கிட்ட போய் ஒருத்தர் வந்து நான் வந்து உங்களுக்கு ஞான உபதேசம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடனே, இந்தமாரி நிறைய விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னோடனே அவர் ஃபஸ்ட்டு கேட்குறாரு, ஐயா எனக்கு இப்போ வயிறு பசிக்குது, நீங்கள் சாப்பாடு கொடுங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன சொன்னாலும் உள்ளே போகும், ஏன்னா இப்போ எனக்கு வயிறு பசிக்குது, நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு உள்ளே போகாது அப்படின்றாரு. சாப்பாடை போட்டு நமக்கு உள்ளே இருக்க சொக்கநாதரை வெளில எழுப்பி விட்டால் மட்டும்தான் என்ன முயற்சி பண்ணாலும் சரி, நமக்கு என்ன வேலை நம்ம பண்ணாலும் சரி பண்ண முடியும். அதனால தாங்க நம்ம எல்லாரும் முன்னாடி சொன்ன பழமொழி வந்து பார்த்திங்கன்னா, சோறு கண்ட இடம் சொர்க்கம், சோறு தான் சொக்கநாதர் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமும் இதுதான். இதை காரணமாக வச்சு தான் ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு நம்ம சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் பண்ணுறாங்க. அன்னம்தான் பரபிரம்மம் அப்படின்றத குறிக்கிறதுக்காகவே இந்த அபிஷேகம் சிவபெருமானுக்கு பண்ணுறாங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஏன் வந்து இந்த அன்னாபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆகார நியமம் அப்படின்றது சாஸ்திரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருங்க. நம்ம உடம்புல எனர்ஜி கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா, எப்படி சோறு சாப்பிட்டோன்னே நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி வருது. இப்போ பசியில் இருக்கிறவருக்கு நீங்கள் சோறு போட்டிங்கன்னா அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆத்மார்த்தமாக நீங்களும் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் நல்லா இருக்கணுங்க அப்படின்னு சொல்கிறாருல, அந்த ஆத்மார்த்தமாக உள்ளே வரணும் அப்படின்னாலே நமக்கு சாப்பாடு போட்டு வயிறு நிறைஞ்சால் மட்டும்தாங்க வரும். அப்போ ஆகார நியமம்ன்றது என்ன அப்படின்னா, இந்த ஆகாரத்தை ரொம்ப சரியாக சாப்பிடணும். ஏன்னா இந்த ஆகாரம் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் நம்மளுடைய எண்ணத்திற்கும் டைரக்ட் லிங்க் இருக்குங்க. பகவான் ரமண மகரிஷி சொன்ன நான் யாருன்ற புக்கில் பார்த்தீங்கன்னா ஆகார நியமத்தை பற்றி ஒரு பேராவே எழுதியிருப்பார். மிக சாத்வீக உணவு ரொம்ப முக்கியம் இந்த ஆத்ம விசாரத்துக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார். முதல்ல நாமளாக நமக்குள்ளே தெரிகிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஆகார நியமம்ன்றது ரொம்ப முக்கியம். சாத்வீகமாக சாப்பிடணும், மிக முக்கியமானது. சாத்வீகமாக சாப்பிட்டாலே நமக்கு